கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு உண்மையான கிறிஸ்துவனாய் நம்ம வாழ வேண்டும்னா, நம்ம வாழ்க்கை போராட்டம் தான். அனுதினம் நமக்கு போராட்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆனா, அந்த போராட்டங்கள்லாம் எதற்குன்னா, நம்ம ஒரு கனி தருகிற செடியாய் மாறணுங்கிறதுக்காக தான். அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம்? நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாய் நம்ம மாறணும். அதற்காக தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். சும்மா நம்ம சுயத்துல நமக்கு தேவையானத செஞ்சு கொண்டு, நமக்கு என்ன வேணுமோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணுமோ, அத மட்டும் செய்து கொள்றது இல்லங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன தேவை? அது செய்கிறது தான் கனிதருகிற வாழ்க்கை. அததான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அது எப்படி கொடுக்க முடியும் இல்லையா? நம்ம ஆசை இருக்கு. நான் மத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும். மத்தவங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ நான் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நமக்கு நெறைய ஆசைகள் இருக்கு. ஆனா அத செயல்முறையில நம்ம ஏன் பண்ண முடியலன்னா, நம்ம எப்பொழுதுமே 24/7 நம்ம இயேசு கிறிஸ்து கூட கனெக்டடா இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கனெக்டட் இல்லாதனால தான் நம்மளால கனி கொடுக்க முடியல. கனி கொடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. சிம்பிள். அந்த வசனத்த உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு திராட்சை செடியும் கொடியும் கம்பேர் பண்றார். திராட்சை செடி இயேசு கிறிஸ்து, கொடி நம்ம. கொடினா என்னன்னா பிரான்ச்சஸ். அந்த பிரான்ச் தனியா கனி கொடுக்கவே முடியாதுங்க. அது எப்போ கனி கொடுக்கும்னா, அந்த மரத்தோட கனெக்டடா இருக்கும்போது மட்டும் தான் கனி கொடுக்கும். அப்படி இல்லன்னா அது என்ன ஆகும்னா, காஞ்சு போயிரும். காஞ்சு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கி குப்பைக்கு போடுவாங்க. இல்லன்னா அக்னியில போடுவாங்க. அததான் கடவுள் கம்பேர் பண்றார். நம்ம எப்பொழுதுமே கடவுளோட கனெக்டடா இருக்கிறோமா? கனெக்டடா இருந்தா தான் அந்த வேர்லிருந்து வர சத்து மரம் மூலியமாய் நமக்கு நம்ம மிகுந்த கனிகள கொடுப்போம். அந்த மிகுந்த கனிகள் எதற்கு யூஸ்னா, நமக்கு யூஸ் கிடையாது. அந்த கனி கொடுக்கறனால எந்த செடிக்கும், மரமுக்கும் யூஸே கிடையாதுங்க. அது எல்லாமே மத்தவங்களுக்காக தான். அததான் கடவுள் எதிர்பார்க்கிறார். மத்தவங்களுக்கு நம்ம ஒரு கனி கொடுக்கிறோமா இருக்கிறோமா? இல்ல நம்ம நம்மளுடைய தேவைகள மட்டும் சந்திச்சுட்டு இருக்கோமா? நம்ம கனி கொடுக்கலன்னா கூட பரவாயில்லங்க. நெறைய நேரம் நம்ம கசப்பான கனிகள கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம இருதயத்தில தேவையில்லாத எண்ணங்கள், கசப்புகள் எல்லாம் வைத்துக்கொண்டு, நம்ம என்ன பண்றோம், ஒரு நல்ல கனி தரும் செடி இல்லாம, கசப்பான கனி கொடுக்கிற செடிகளா இருக்கு. நம்ம தேவனோடு இணைந்து இருக்கிறோமா? அவர் சொல்றத கேட்டு நம்ம நடக்கிறோமாங்க? 24/7 அவரை சார்ந்து இருக்கணும். அது இருக்கா? அவருடைய வசனங்கள நிலைத்திருக்கிறோமா? அவர் சொல்றத கேட்கிறோமா? அது இல்லவே இல்ல. அப்படி நம்ம செஞ்சோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, மிகுந்த கனிகள கொடுப்போமா. அந்த மிகுந்த கனிகள கொடுக்காத ஒரே ரீசன் நம்ம தேவனில் நிலைத்திருக்கிறது தான். நிலைத்திருக்கும் போதுனா என்னன்னா, எல்லாவற்றிற்கும் சார்ந்து இருக்கிறது. என்னோட தேவைகள், என்னுடைய ஆவிக்குரிய தேவைகள் எதுனாலும் நான் யாரை சார்ந்திருப்பேன்? இயேசு கிறிஸ்துவ சார்ந்திருப்பேன். என் சுயமாய் நான் எதுவுமே செய்ய முடியாது. என்னுடைய பெலத்தினால எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே தேவனுடைய பெலம். அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுப்போம். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம வேலைய வச்சு நம்ம எல்லாம் பண்ணிறலாம். நம்ம தொழில் வச்சு என்ன பண்ணிறலாம். நம்மளோட படிப்ப வச்சு எல்லாம் பண்ணிறலாம். அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் நெனைச்சிருக்கோம். ஆனா நம்ம எல்லாமே தேவனோடு சார்ந்து இருக்கும்போது தான், நம்ம படிச்சாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, எல்லாமே ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்குங்க. பழைய ஏற்பாடுகள காலத்துல யோசேப்பை ஒரு கனிதரும் செடின்னு போட்டிருக்கும். நீங்க வசனம் ஆதியாகமம் 49:23 வாசிச்சீங்கன்னா, யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பை பாருங்களேன். சின்ன வயசுல இருந்து தேவனோடு கனெக்டடா இருக்கார். சின்ன வயசுலயே அவருக்கு விஷன் வந்துருச்சு. பின்னாடி என்ன இருக்க போறான்னு சொல்லிட்டு. அவர் அந்த வாழ்க்கையில கடந்து போகும்போது நெறைய பாடுகள், பிரச்சனைகள். அது எல்லாத்துலயுமே தேவன் அவர் கூட தான் இருக்கிறார். எப்படின்னா, அந்த வசனம் கிரியை செய்யுது. அவர் தேவனை விட்டு வழி விலகவே இல்ல. பாவம் செய்யறதுக்கு தூண்டப்பட்டால் கூட அந்த பாவம் செய்ய மாட்டேங்கிறார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி அவர் கோட் பண்றார். சான்சஸ் இருக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? தேவனோடு இணைந்திருந்து எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்திருக்கிறார். கடைசியில அவர் என்ன பண்றாரு? கனிதெடுக்கிறார். இல்ல, அவர் அங்க போயி அவருடைய பிள்ளைகள் மட்டும் அவர் காப்பாற்றலைங்க. அவங்க அண்ணன் தம்பியோட பிள்ளைகள், தன் தகப்பன் கிட்டத்தட்ட 70 பேர் அவர் என்ன பண்றாரு? போஷிக்கிறார். அதுதான் கனிதரும் செடி. அவர் போனது மட்டும் இல்லாம, அவர் மூலியமாய் அவருடைய இஸ்ரவேல் வம்சமே காக்கப்பட்டது. அதுதான் ஒரு பலன் கொடுக்கிற செடி. நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறோமா? நம்மகிட்ட வர்றவங்க நம்மகிட்ட ஒரு கனி இருக்கு. இந்த கனிய எடுத்துட்டு போனோம்னா, எங்க வீட்ல ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும் நம்மகிட்ட வராங்களா? இல்ல இவங்ககிட்ட போனாலே கசப்பு, வெறுப்பு தான் வருதுன்னு சொல்லி நம்ம விட்டு விலகி போறாங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம தேவனோடு நிலைத்திருப்போம். எப்பொழுதும்
நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கணும், நம்ம ஜீரோன்னு நினைக்கணும். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஜீரோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், இயேசு கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தா அவர் ஹீரோவா மாறிடுவார். அவர் என்ன பண்ணுவார், நம் மூலியமாக கனி கொடுக்க கிருபை செய்வார். அப்படி கனி கொடுத்துட்டோம்னா பிதா மகிமைப்படுவார். அதுதாங்க நமக்கு வேணும். இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்றதே வந்து நம்ம தகப்பன், பரம தகப்பன் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்காக தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதை விட்டுட்டு உலக பிரகாரமா புறமதத்தார் போல, தேவனை அறியாத மக்களைப் போல போட்டி, பொறாமை, எரிச்சல், கோபம், புறங்கூறுதல் இந்த மாரி மாம்சத்துக்குரிய கிரியைகள் வச்சுக்கொண்டே இருந்தோம்னா, ஆவிக்குரிய கனி நம்ம கொடுக்கவே முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம தேவனோடு கனெக்டடா இருப்போம். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து கூட பேசிட்டே இருப்போம். அவர் சொல்ற வார்த்தைகள நம்ம தியானிச்சுட்டே இருப்போம். வேதத்தை படிப்போம். படிச்சுட்டு அதன்படி நடப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம கனி கொடுப்போம். கனி கொடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒன்லி திங் நம்ம கனெக்டடா இருக்கணும். கணவரோடு கனெக்டடா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கனி கொடுப்போம். அதனால இன்னைக்கு தேவன் விரும்புகிற விதமாய் நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்வோம். பிதாவை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.